அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைக்கி ஒரு சிறப்பான தகவலை பார்க்கலாங்க. நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப முயற்சி பண்ணுவோம். எல்லா விஷயத்துலையும் முயற்சி பண்ணுவோம், படிப்போம், பயிற்சி எடுப்போம், எல்லாமே செய்வோம். ஆனாலும் வெற்றி அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் எளிதில் கிடைக்கிறதில்ல. சில நேரங்களில் ரொம்ப கஷ்டப்படுவோம், சங்கடப்படுவோம், அவமானம், தோல்வி இது எல்லாத்தையுமே நம்ம சந்திப்போம். அப்படி சந்தித்தா கூட நம்ம துவண்டு போகக்கூடாது. ஆனால் கண்டிப்பாக நம்ம பண்ணக்கூடிய முயற்சிக்கும் உழைப்புக்கும் கண்டிப்பாக பலன் இருக்கும். எப்படின்னு தானே கேட்குறீங்க? அதாவது தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும் அப்படின்னு சொல்லி 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வள்ளுவர் அவ்வளோ அழகாக சொல்லி வச்சுட்டு போயிருக்காருங்க. அப்போது நம்ம பண்ணக்கூடிய முயற்சிக்கு கண்டிப்பாக பலன் உண்டு, வெற்றி நம்மை தேடி வரும். அந்த வெற்றி எப்படி தேடி வரும் அப்படின்னா, இந்த பிரபஞ்சம், இயற்கை, இறைவன் நமக்கு வாய்ப்புகளை கொடுப்பாங்க. ஒரு நண்பர்கள் மூலமாக வாய்ப்புகள் வரலாம், அப்படி இல்லை நம்மளுக்கு தெரிந்தவர்கள் மூலமாக வாய்ப்புகள் வரலாம், அல்லது பார்த்திங்கன்னா நம்ம ஆசிரியர்கள், நம்மளுடைய பெற்றோர்கள் மூலமாக ஏதோ ஒரு ரூபத்தில் நமக்கு வாய்ப்புகள் வரும். அந்த வாய்ப்பை யார் சரியாக பயன்படுத்துகிறாங்களோ அவங்க வாழ்வினுடைய வெற்றியாளராகிறாங்க. இன்றைக்கி உலகத்தில் சாதிச்சுக்கிட்டு இருக்கக்கூடியவங்க, சாதனையாளர்களுடைய பட்டியலில் இருக்கக்கூடியவங்க, வரலாறு படிக்காமல் வரலாறு படைத்தவங்க, இவங்களுடைய சுயசரிதை எல்லாத்தையும் நம்ம படித்தோன்னா கண்டிப்பாக யாரோ ஒருவர் கொடுத்த வாய்ப்பினால தான் அவங்க இன்றைக்கி வெற்றியாளராக மாறியிருக்காங்க. அப்போ இன்றைக்கி நீங்கள் எல்லாருமே வெற்றியாளர் ஆகணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. அதனால் கண்டிப்பாக நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க, வெற்றியை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அது எல்லாமே எனக்கு தெரியும். என்னுடைய மாணவர்களாக இருக்கட்டும், என்னுடைய அன்பு சொந்தங்களாக இருக்கட்டும், நட்புகளாக இருக்கட்டும், உறவினர்களாக இருக்கட்டும், நம்ம எல்லாருமே வாழ்க்கையில் வெற்றி, பெயர், பணம், புகழ் இது எல்லாமே வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே ஆசைப்படுவோம். அந்தந்த துறை சார்ந்து நம்ம பயணிச்சுக்கிட்டு தான் இருப்போம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறை சார்ந்து பயணிச்சுக்கிட்டு இருப்போம். அப்படி பயணிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நம்ம எல்லாருக்குமே இந்த இயற்கை, இறைவன் ஒரு வாய்ப்பை கண்டிப்பாக யார் மூலமாவது நம்மளுக்கு கொடுப்பாங்க. அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கோங்க. வாய்ப்புகளை பயன்படுத்தியவன் மட்டும்தான் வெற்றியாளன். வாய்ப்புகளை தவறவிட்டவன் கண்டிப்பாக வெற்றியாளனாக முடியாது. நம்ம எல்லாருக்குமே தெரியும் நிலவில் கால் பதிச்ச நீல் ஆம்ஸ்ட்ராங்கினுடைய கதை. அதாவது முதல்ல நிலவில் கால் பதிக்க தயாராக இருந்தது ஆல்ட்ரின் எட்வின். அவர் தான் ஃபஸ்ட்டு நிலவில் கால் பதிக்கிறதுக்கு தயாராக நம்ம இங்கேருந்து அனுப்பப்பட்ட ஆள். ஆனால் ஒரு நிமிஷம் தயக்கம், பயத்தினால அவர் நின்ன உடனே நமக்கு யார் கொடுக்குறாங்க அப்படின்னா நீல் ஆம்ஸ்ட்ராங். அடுத்து எந்தவித யோசனையும் இல்லாமல் அவர் டக்குன்னு அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டார். அப்போது இன்றைக்கும் வரலாறு படித்த மனிதர்களை நான் படிக்கும் பொழுது எத்தனையோ பேர் அதுக்கப்புறம் நிலவில் கால் பதிச்சிட்டாங்க. நிலவில் என்னென்னமோ இன்னும் நிலவில் கூட ஃப்ளாட் போட்டு இடம் விற்று அங்கே போய் குடியிருக்கிறதா கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையிலையும் இன்றைக்கி நம்ம நிலவில் முதலில் கால் பதித்த நபர் யார் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம நீல் ஆம்ஸ்ட்ராங்கை தான் சொல்கிறோம். அப்போ அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திய அவர் இன்றளவும் வரலாற்றில் இடம்பெறுகிறார். நாம் ஒவ்வொருத்தருமே முயற்சி பண்ணாலும், பயிற்சி எடுத்தாலும், கடின உழைப்பு எடுத்துக்கிட்டாலும் அதை தாண்டி நம்மளுடைய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தக்கூடியவங்க வெற்றியாளராக ஆகிறாங்க. என்னுடைய உறவுகள், நட்புகள், சொந்தங்கள், மாணவ செல்வங்கள் அத்தனை பேருக்குமே நான் சொல்கிற விஷயம், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்துங்க. வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியாளராக ஆகுங்க. வெற்றியினுடைய ரகசியம் இதுதாங்க, வேற ஒன்றுமே கிடையாது. பூஸ்ட் ஆஃப் சீக்ரெட் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு சொல்கிற மாதிரி வெற்றியாளர்களினுடைய ரகசியம் கண்டிப்பாக வாய்ப்புகளை பயன்படுத்துகிறது தான். வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்துங்க, வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியாளராகுங்க. இது வரைக்கும் என்னுடைய காணொளி பதிவை கேட்ட என்னுடைய அன்பு சொந்தங்கள், நட்புகள் அத்துணை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு அழகிய பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பிற்குரிய செல்வா. நன்றி, வணக்கம்.